ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி ப்ரூச்சஸ் கிளாஸில் ஒரு சிம்பிள் ஒர்க்கு, ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இது நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸ்லையும் ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ நான் காட்டுறது வந்து பீகாக் பெண்டன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எலிஃபெண்ட்டு, மேங்கோ அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் கிடைக்குது. சின்னதாகவும் இருக்குது பெண்டன்ட்டு, பெரிய பெண்டண்ட்டாகவும் கிடைக்குது. நீங்கள் வந்து எனக்கு இப்போ வந்து சின்னதாக தான் பீகாக் கிடச்சிது, அதனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண்டன்ட்டு கட் பீட்ஸை வச்சு தான் நம்ம ஒரு டிசைன் மேக் பண்ண போகிறோம். நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சர்க்கிளில் போட்டு காட்டியிருக்கேன் கட் பீடை வச்சு. நீங்கள் இந்த கட் பீடுக்கு பதிலாக ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் சமைக்கி யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம விருப்பம்தான். ஃப்ளவர் சமைக்கி வச்சுட்டு செல்ஸுக்கு பீகாக்கு இல்லைன்னா பீகாக் பெண்டன்ட்டுக்கு பதிலாக நீங்கள் செல்ஸை கூட 3 செல்ஸ் வச்சு லீஃப் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். அது வந்து நம்ம இந்த மெத்தடு இதை வச்சு நீங்கள் நிறைய திங்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி வேறு டிசைன் கூட பண்ணலாம். பாருங்கள், நான் பீகாக் பெண்டன்ட்டில் ஹெட் பார்ட்டில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதை கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம நீடியில் விட்டு நம்ம ஒரு 4-5 தடவை ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் அது மூவ் ஆகாமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் அந்த பீகாக்கோட பாடி பார்ட்டில் வந்து கொஞ்சம் லீஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வேணால் நீங்கள் கொஞ்சம் கம் போட்டு B7000 யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அல்லது பிடிச்சிட்டே கூட நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம், ஈஸி தான். அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டு வெளியில் கீழே எடுத்துட்டு அப்புறம் கீழே பஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எலிஃபெண்ட்டு, அதுக்கப்புறம் செல்ஸ், இந்த பீகாக் பதில் செல்ஸ் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே சர்க்கிள் ஷேப் தான் போடணும்னு இல்லை, ஓவல் ஷேப் போடலாம், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பு போடலாம், மேங்கோ டிசைன் போடலாம். நம்ம சாரியில் வந்து ஒரு மேங்கோ டிசைன் இருக்குன்னா அதை நீங்கள் ட்ரா பண்ணி அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி டிசைனை மேக் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நீங்கள் வெறும் கட் பீடை வச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து செல்ஸு, அப்புறம் நிறைய மெட்டீரியல் ப்ரூச்சஸ் மெட்டீரியல் ஃப்ளவர் ஷேப்லாம் கிடைக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் என்கிட்ட இருக்க கட் பீட்ஸும் இந்த பீகாக் பெண்டன்ட்டை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரூச் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். பாருங்கள், நான் பீகாக்கு ஒரு 4-5 தடவை ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு கட் பீடு வந்து நான் கொடுத்துருக்கேன். கட் பீடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்ல லைட்டாக மெல்லிஸாக இருக்க ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தின்னமாக இருக்க நீடில் எடுத்தனால எனக்கு நிறைய கட் பீடு வந்து அந்த நீடில் வரலை, வெளியில் வரல. அதனால் நீங்கள் வந்து சின்ன நீடிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது ஜர்தோசி மாதிரி ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த நீடில் எடுத்தால் தான் அந்த கட் பீடு போட்டு நம்ம எல்லா கட் பீடும் இன்சர்ட் பண்ணி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். கட் பீடு போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஏன்னா நிறைய கட் பீடு வந்து நமக்கு உள்ள நீடிலுக்குள்ளே போகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுறத விட கொஞ்சம் ஒரு கேப்பு விட்டு விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து பென்சில் பக்கத்தில் இல்லாதனால பென்னிட்டு ட்ரா பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு டார்க்காக தெரியுது. எப்போதுமே பென் யூஸ் பண்ணாதீங்க. பென்சில் வச்சு ஒரு ரஃபாக லைட்டாக ஒரு லைன் போட்டு அது மேலேயே நீங்கள் இந்த ஒர்க்கு எல்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அந்த பென்சில் நமக்கு அவ்வளோவா தெரியாது வெளியில். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டு எல்லா கட் பீட்ஸும் நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக தான் ஸ்டிச் பண்ணணும். கட் பீடை பொறுத்தளவில் நம்ம நிறையெல்லாம் ஸ்டிச் பண்ண முடியாது. 2-3 மீட்டர்லாம் ஸ்டிச் பண்ண முடியாது. ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். நார்மல் நீடில், ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பீகாக் அந்த பக்கம் எந்த கரெக்ட் பாதியாக பிரிச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த பீகாக்கு நான் டாட் வச்சுருக்கேன் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம கட் பீட் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீகாக்கை ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் பேலன்ஸ் பகுதியில் நம்ம கட் பீட் கொடுக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ளவர் சீக்வென்ஸ் பண்ணலாம். அல்லது இந்த பீகாக் இருக்க இடத்துல நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து ரிப்பன் ரோசஸ்லாம் சொல்லி கொடுப்பேன். அதை வச்சு கூட நீங்கள் ரிப்பன் ரோசஸ் ஒரு 3 ரோசஸ் கொடுத்துட்டு சுற்றி கூட நீங்கள் கட் பீட் கொடுக்கலாம். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணலாம். அப்படி நிறைய இருக்குது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெவ்வேறு மெட்டீரியல்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட்னாலும் கேளுங்க.
நம்ம வந்து ஃப்ரீயாக ப்ரூச்சஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் வாங்கிட்டு நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள். அதாவது யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறவங்களும் கற்றுக்கலாம். நம்மளை கைட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோன்றவங்க நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கரெக்ட் பண்ணுறது, கைட் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க வந்து ரெகுலராக ஒரு ஆள் இருந்து பண்ணால் தான் நீட்டாக இருக்கும். அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்க இடத்துல எடுத்ததுனால அவ்வளோ இதாக தெரியல. நீங்கள் கட் பீடு கோல்டன் கலருக்கு பதிலாக நீங்கள் சில்வர் கலர் கூட யூஸ் பண்ணலாம். அதுலேயும் சில்வர் கலர்லேயும் இருக்குது கட் பீடு. அதனால் வெவ்வேறு மெட்டீரியல்ஸை வச்சு நிறைய மெட்டீரியல் ப்ரூச்சஸில் இருக்குது. மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் மேக்ஸிமம் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கட் பீடை வச்சு பார்க்கும்போது இது சிங்கிளாக பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். ஆனால் இதே 2-3 சர்க்கிள் அல்லது ஆஃப் சர்க்கிள் அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். கட் பீடு சூப்பராக இருக்கும். ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி பாருங்கள். நானும் சுடிதார் அல்லது ப்ளவுஸில் ஏதோ ஒர்க் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் எப்படின்ட்டு. நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களையும் ஒரு 2 ப்ளவுஸு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி ட்ரெயின் பண்ணிடுவோம். சர்டிஃபிகேட்டும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒவ்வொரு பீடாக அந்த சேம் கேப்பில், அதாவது பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணுறத விட கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது ஒரு கட் பீடு, ஒரு பேர்ல் பீடு அப்படி கூட கொடுக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். நம்ம டிசைன் சொல்லும்போது அதை நீங்கள் வந்து நிறைய திங்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கட் பீடு, பேர்ல் பீடு கூட கொடுக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சுகர் பீடு கொடுக்கலாம். அப்படி ஏதோ வேறு மெட்டீரியல்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். கட் பீடும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் ஒர்க்குக்கு. இது நான் வந்து பாப்ளின் கிளாத்தில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறதுனால அந்த கோல்டன் கலர், பீகாக்கும் கோல்டன் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா பிரைட்டாக தெரியல. இது நீங்கள் ப்ளவுஸோட ஒர்க்கில் வந்து பண்ணிங்கன்னு வைங்களேன், நம்ம வேறு கலர் தான் கண்டிப்பாக ப்ளவுஸ் பண்ணுவோம். அதாவது ஒயிட் அந்த மாதிரி வராது மேக்ஸிமம். நம்ம ப்ளவுஸ் வந்து வேறு கலரில் இருக்கும்போது இந்த கோல்டன் கலரை கொடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் ப்ளவுஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 ஆஃப் சர்க்கிள் வந்து தனித்தனியாக, அதாவது 4 டைரக்ஷன்லேயும் 4 ஆஃப் சர்க்கிள் போட்டுட்டு 4 ஆஃப் சர்க்கிளுக்கு எண்டில் இந்த மாதிரி பீகாக் பெண்டன்ட்டு, எலிஃபெண்ட் பெண்டன்ட்டு, லக்ஷ்மி பெண்டன்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். டிசைன்ஸை நம்மளே அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 5-6 ஸ்டிச்சு கொடுத்தேன். எனக்கு ஹெட் பார்ட் வந்து நல்ல டைட்டாக நின்றுடுச்சு. அந்த கீழே உள்ள அது வால் பக்கத்தில் உள்ளது இங்கேயும் கொஞ்சம் மூவ் ஆகிட்டுருக்கு. நான் லேசாக கம் போட்டு அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்களும் வேணால் முதலே கம் போட்டு லைட்டாக அந்த அந்த பீகாக்கோட வால் பகுதி இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் மூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்காது. அது ஒரு பக்கம்தான், தலைப்பக்கம்தான் நமக்கு ஹோல்ஸ் இருக்கும். அந்த பக்கம் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் வேணால் லைட்டாக கம் போட்டுக்கோங்க, அப்போனா மூவ் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு கட் பீடாக நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நானும் சொல்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களும் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்கோம். லாஸ்ட்டு எண்டில் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ரெசின் ஆர்ட்டில் ஃப்ளவர் மேக் பண்ணுறது எப்படிங்கிறது சொல்லுவேன். கண்டிப்பாக நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அதை நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து மணி பே பண்ணி அந்த மாதிரி படிக்கிறாங்க. இதுவும் அந்த முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கும் அப்லோட் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுறேனுங்கிற மெத்தடு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். பாருங்கள், நம்ம எல்லா பக்கமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 2-3 பீடு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு பீடாக கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இது எல்லா ஷேப்லையும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன, நான் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் போட்டு காட்டியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஷேப் ஏதாவது உங்கள் சாரியில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, அந்த டைமண்ட் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் அதில் இதை ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸில் 2, பேக் சைடில் 2, அப்புறம் ஸ்லீவில் 1 அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸ்லீவில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மட்டும் கொடுக்காம அங்கங்கே இந்த லீஃப் சீக்வென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லை ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சு புட்டா மாதிரி கொடுங்க. அப்படி கொடுத்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும்.
இது மட்டுமே கொடுக்கக்கூடாது. இது கூட கொஞ்சம் சேர்த்து நிறைய, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி எதாவது கொடுக்கும்போது நமக்கு அது நல்லா தூக்கி கொடுக்கும் அந்த டிசைனு. இப்போ நான் உள்ளே பிளாங்காக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சு 2 பக்கம் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் கூட அதில் வேறு ஏதாவது மெட்டீரியல் வச்சு டிசைன் கூட பண்ணுங்கள். பிளாங்காக விட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அது பெரிய சர்க்கிளாக போட்டதுனால கொஞ்சம் பிளாங்காக இருக்கிறதுனால நான் ஏதாவது ஃப்ளவர் சீக்வென்ஸ் உள்ளே கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக கட் பீடு ஒன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ளவர் சீக்வென்ஸு ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஸ்டிச்சஸ்ஸு. ஆனால் நீடில் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ், அதாவது அந்த நம்ம ஊசி கொறுப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம உள்ளே போகாது. அதனால் கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி நீடில் கட் பீடுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா பீடையும் அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கட் பீட் கொடுத்த பிறகு நீட்டாக இருக்குது. நான் ஒயிட் கிளாத்தில் கொடுத்ததுனால உங்களுக்கு அவ்வளோவா எடுப்பாக தெரியல. நீங்கள் இது கலர் கிளாத்தில் கூட உங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும் டிசைனு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பீகாக் 2 பக்கமும் நான் வந்து கொஞ்சம் ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுக்கலான் இருக்கேன். கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி இருக்குது உள்ளே. அதனால் நீங்கள் உள்ளே வந்து குந்தன் ஸ்டோனு கிளிப் ஸ்டோன் ஏதோ கூட பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஃப்ளவர் சீக்வென்ஸ் கூட கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. என்கிட்ட கிளிப் ஸ்டோன் இப்போ ஸ்டாக் இல்லை, அதனால் நான் ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுக்கேன். செல்ஸ் கொடுக்கலாம். உள்ளே ஒரு 3 செல்ஸ் மட்டும் கொடுத்து டிசைன் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு உள்ள டிசைன் பண்ணணும். அப்போனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எம்டியாக இல்லாமல் அப்படி பண்ணுங்கள். பாருங்கள், அந்த பீக்காக்கு கொஞ்சம் தள்ளி மேலே நான் வந்து ஒரு 3 ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுக்க போகிறேன். இது வந்து நீங்கள் கட் பீடுக்கு பதிலாக ஃப்ளவர் சீக்வென்ஸ் கூட வச்சு இந்த சர்க்கிளை நீங்கள் ஃபில் பண்ணலாம். 2 பக்கம் பீக்காக் கொடுக்கலாம். அந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலரில் உள்ள 3 ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளவர்ஸ் சீக்வென்ஸ் வந்து நான் பிளாங்காக கொடுத்துருக்கேன். வெறும் சீக்வென்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் பீடு இன்சர்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இல்லது கட் பீடு பண்ணலாம். எதுனாலும் வச்சு அந்த டிசைனை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரூச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் வந்து நல்லா கிளிட்டர் ஆகுது. நல்ல ப்ளூ கலர்னால நல்லா தெரியுது. எம்டி ஸ்பேஸாக விடாமல் ஏதோ ஒரு மெட்டீரியல், அதாவது செல்ஸு, இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸு, அப்புறம் இந்த மாதிரி மெட்டீரியல் வச்சு நாம் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் பீக்காக்கும் இந்த பக்கமும் நான் அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் அந்த பக்கமும் நம்ம ஒன்று 3 ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஃப்ளவர் சீக்வென்ஸ் நம்ம ஒரு நாட் போட்டாலே நின்றுக்கிடும். அப்படி உங்களுக்கு தேவைன்னா அது 2-3 இடத்துல கூட நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கலாம். அது அப்படியே நின்றுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண எல்லா பக்கமும் பண்ணணும்னு இல்லை. சின்ன பெட்டலாக இருக்கிறதுனால அது அப்படியே நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்தாலும் நமக்கு மூவ் ஆகாது, நின்றுக்கிடும்.
ஒரு 3 சீக்வென்ஸு 2 பக்கமும் நான் ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது நல்ல கிளிட்டர் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நிறைய எடுக்கும்போது சிக்கு விழும். அதனால் ஓரளவுக்கு த்ரெட் எடுத்து மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். தேவைப்பட்ட திருப்பியும் நீங்கள் நூலை கோர்த்துக்கோங்க. இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸு சேம் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கட் பீட் வந்து நான் அப்படியே எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு கீழேருந்து கொடுத்து லாக் பண்ணுவோம் பார்த்தீங்க ஹேங்கிங்க்கு, அதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃப்ளவர் சீக்வென்ஸு முதல்ல ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம கட் பீடை உள்ளே கொடுத்துட்டு கட் பீடை விட்டுட்டு அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸுக்குள்ளே நம்ம அந்த ஹோல்ஸில் ஸ்டிச் பண்ணோன்னா அது அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் நம்ம பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது லாக் பண்ணுற மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரூச் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.